எனது பெயர் டாக்டர் ஜே ஜெயா. இந்துஸ்தான் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் முதல்வராக நான் பணியாற்றி வந்து கொண்டிருக்கின்றேன். எங்களுடைய 3ஆம் வருட மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் மாணவன் அமுதன் என்பவர் இறந்துவிட்டார். அவருடைய இழப்பு எங்கள் அனைவருக்கும் வேதனையை அளிக்கின்றது. இந்த தருணத்தில் அவரை பற்றி, அவருடைய இழப்பு பற்றி இங்கு நாங்கள் சொல்ல வந்திருக்கின்றோம். என்ன ஆச்சு மேம், அவரு காலேஜ்ல இருந்து வெளியில அனுப்பினங்காட்டி தான் இந்த ஒரு பெரிய ப்ரமோஷனே ஆச்சு. சண்டை நடந்ததே வெளியில ஒரு அனுப்பினங்காட்டி தான் நடந்தது. உள்ள இருந்துதான் எல்லா பிரச்சனையும் நடந்திருக்காருன்னு பேரண்ட்ஸ் சொல்றாங்க. என்னதான் அவங்களுக்குள்ள பசங்களுக்குள்ள இருக்கு சார்? 21 ஜூலை அன்னைக்கு இரவு அஜீஷ் அண்ட் அமுதன் 2 பேரும் ஒரே துறையை சார்ந்த மாணவர்கள், மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். அவங்க நைட்டு ஹாஸ்டல், 2 பேருமே விடுதியில தங்கி கொண்டு படித்துக் கொண்டிருப்பவர்கள். அவங்க நைட்டு கல்லூரி விடுதியில இல்லாம ஒரு 11:30 மணி அளவுல அவங்க கல்லூரிக்கு வெளியே வந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த விடுதியில வேலை பார்த்து கொண்டிருக்கின்ற சமையல் கலைஞர் வந்து என்ன கேட்கிறாரு, ஏன் தம்பி நீங்க நடந்து வந்துட்டு இருக்கீங்க, ஏன் இப்போ ஹாஸ்டல்ல இல்லாம நீங்க வந்துட்டு இருக்கீங்கன்னு கேட்கும் பொழுது, நீ யாரு என்ன கேட்கறது அப்படின்ற மாதிரி அவங்க அந்த அமுதனும் அஜீஷும் அந்த சமையல்காரர் கேள்வி கேட்ட மனோஜ் என்பவரை தாக்குறாங்க. தாக்கும் பொழுது தாக்கிட்டு அவங்க பாட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப காலையில என்னன்னா, அந்த மனோஜுக்கு அந்த ரொம்ப காயங்கள் ஏற்பட்டதுனால அவரை வந்து அட்மிட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கோம். இதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம அது கல்லூரியில அந்த விடுதியில இருக்கிற வேலை செய்யறவங்க எல்லாம் எங்கனால வேலை பார்க்க முடியாது, ஒரு விஷயத்த கேட்கிறோம், என்னன்னு கேட்டதுக்கே இந்த பசங்க தள்ளி விட்டுட்டு போறாங்க, எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு அந்த விடுதியில சமையல் வேலை செய்யறவங்க எல்லாருமே ஒன்று கூடி நாங்க நாளையில இருந்து சமைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சார், நம்ம கல்லூரியில பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலிருந்து பசங்க படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஹாஸ்டல்ல ஸ்டூடெண்ட்ஸ் தங்கி இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இவங்க திடீர்னு நான் சமைக்க மாட்டேன் அப்படின்னா நாளைக்கு குழந்தைங்களுக்கு நம்ம எப்படி சாப்பாடு கொடுக்க முடியும்? அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, இவங்க டிசிப்ளின் கமிட்டி முன்னாடி இந்த 2 ஸ்டூடெண்ட்ஸும் பிரசன்ட் ஆகுறாங்க. டிசிப்ளின் கமிட்டி டாக்டர் மகுடேஸ்வரன் டீன் இருக்காரு, டாக்டர் அனந்தமூர்த்தி ஸ்டூடெண்ட் டீன் இருக்காங்க, எங்களுடைய பிஆர்ஓ டாக்டர் ரவிக்குமார், அதே மாதிரி ஏவோன்னு இருக்காரு. இவங்க முன்னாடி டிசிப்ளின் கமிட்டியில இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் ஆகுறாங்க. அப்பியர் ஆகும்போது அந்த பசங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. 22 ஜூலைல நாங்க தள்ளி விட்டுட்டோம் அப்படின்னு அக்செப்ட் பண்ணும் பொழுது இப்ப என்னன்னா, இந்த பசங்களுடைய பேரண்ட் வர வைப்போம், இந்த மாதிரி ஒழுங்கு நடவடிக்கைக்காக பேரண்ட் வர வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் வர்றாங்க. அதாவது வர சொல்றோம், த்ரூ கிளாஸ் அட்வைசர் மூலமா சொல்லும் பொழுது பேரண்ட்ஸ்னால இமீடியட்டா வர முடியல. சோ 23ஆம் தேதி அஜீஷனுடைய அப்பா அம்மா 2 பேருமே வந்து டீன்ஸ பாக்குறாங்க. அப்போ இவங்களுக்கு இது நடந்ததை சொல்லும் பொழுது சொல்லி அனுப்பிச்சிடுறோம். அதுக்கப்புறம் 24 ஜூலை அன்னைக்கு இந்த ஸ்டூடெண்ட் அமுதனுடைய ஃபாதர் வராங்க. வந்து பேசும் பொழுது அவரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, ரொம்ப வருத்தம், இவர் வந்து இந்த மாதிரி தாக்கி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது, சரி இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்தாதான் நாங்க சமைக்க போவோம் அப்படின்றத இவங்க திரும்ப திரும்ப சொல்றதுனால டிசிப்ளின் கமிட்டி அவங்க கிட்ட இருந்து என்கொயரி பண்ணின ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. அதை அக்செப்ட் பண்ணினதுனால அவங்கள சஸ்பெண்ட் பண்ணி 24th ஜூலை அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்க சஸ்பெண்ட் பண்ணி அவங்களுடைய பேரண்ட் கிட்ட நம்ம அமுதனை அனுப்பிச்சு வைக்கிறோம். நீங்க கூட்டிட்டு போயிடுங்க சார் அப்படின்னு அவங்க பேரண்டோட அனுப்பிச்சு வைக்கிறோம். இதை அனுப்பிச்சு வச்ச பிறகு 31ஆம் தேதி ஜூலை நாங்க இங்க வந்து பாக்குறோம், நாங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வரணும்னு சொல்லி வந்து திரும்பவும் கேட்கறாங்க. கேட்கும் பொழுது என்ன சொல்றோம் அப்படின்னா, நீங்க இப்ப வந்து 2 ஃபங்க்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்குது காலேஜ்ல, ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால இப்ப நம்மளால அதை என்கொயரி பண்ண முடியாது. ஸோ நீங்க 11ஆம் தேதி ஆகஸ்ட் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அம்மா கிட்ட அமுதனையும் அஜீஷா அவருடைய தகப்பனார் கிட்டையும் அனுப்பிச்சு வச்சோம். நீங்க வந்து 11ஆம் தேதி வாங்க அப்படின்னு அனுப்பிச்சு வச்சுட்டோம். இதுக்கிடையில 10ஆம் தேதி ஈவினிங் எங்களுடைய பிஆர்ஓ கால் வருது. அங்க வலுவச்சம்பட்டியில் உள்ள எல்என்எல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு கால் வந்ததா, மேடம் இந்த மாதிரி ஒரு கால் வருது, அமுதன் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்னு கால் வருது, நான் போயிட்டு வர்றேன் அப்படிங்கிறாரு. அவர் போறாரு. அவர் போகும் பொழுது அந்த ஹாஸ்பிட்டல் போகும்போது காவல்துறையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. போய் சிறிது நேரங்கள்ல எங்களுக்கு தகவல் என்ன சொல்றாருன்னா, அமுதன் இறந்துட்டாரு மேடம் அப்படின்ற தகவல் வருது. இதுதான் சார் எங்களுக்கு தெரியும். அவங்க அப்பா அம்மா என்ன சொல்றாங்கன்னா, போதைப் பொருள்ல வந்து காட்டி கொடுத்துட்டாங்க கல்லூரி நிர்வாகம்,
அதனாலதான் அடித்தாங்க சொல்றேன். அந்த மாதிரி எந்த சம்பவமும் இல்லைங்க சார். அது அவருடைய நடவடிக்கை எடுத்ததே வந்து ஹாஸ்டல் சமையல்கார் அடிச்சதுக்காகத்தான் அவருக்கு அவங்க அப்பாவே லெட்டர் எழுதி கொடுத்துருக்கிறாரு. அதுக்கான மன்னிப்பு கடிதம் கொடுத்துருக்குறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேரண்ட்டும் வர்றாங்க. நாங்கள் ஹாஸ்டல் இருந்தால் அந்த தேர்வு ஆக்சுவலாக ஒரு வாரம் தேர்வு நடக்குது. அந்த தேர்வு கூட நீங்கள் வேண்டாம், நீங்கள் அடுத்த தேர்வை நாங்கள் மாணவர்களுக்காக உங்களுக்கு நடத்தி கொடுக்குறோம், நாங்கள் வந்து உங்களுக்கு அவங்க படிப்பு உங்களுக்கு பாதிப்பாத மாதிரி இருக்கட்டும், அதுக்கான எல்லா நடவடிக்கையும் நாங்கள் மேற்கொள்கிறோம். ஆனால் இருந்தாலும் நீங்கள் 11ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் பையனை வந்து நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க. ஒரு சஸ்பென்ஷன் அப்படின்னா ஒரே நாள் ரிவோக் பண்ண முடியாது. அதனால நீங்கள் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் மீண்டும் வந்து பாருங்க. உங்கள் பையனை நீங்கள் ஹாஸ்டலில் தங்க வைக்கக்கூடாது, காலேஜ் வரக்கூடாதுன்னு சொன்னதுனால அவங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆனால் அவருங்க வந்து வெளியே தங்கியிருக்கிறா இல்லையாங்கிறது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் வந்து என்ன டிசிப்ளின் கமிட்டி நானும் மகுடேஸ்வரன் ஆஸ் பர் த டைரக்ஷன் ஆஃப் த பிரின்சிபல் மகுடேஸ்வரன் சாரும் நானும் ப்ளஸ் டீம் என்கொயர் பண்ணுறோம். அதுக்கான லெட்டர்லாம் பசங்களே கொடுக்குறாங்க. அவங்க அப்பாவும் ஒத்துக்கிறாரு. ஆமாம் என்னோட மகன் செஞ்ச தவறு தான். அஜீஸ் பேரண்ட் ஒத்துக்கிறாங்க, அமுதன் பேரண்ட் ஒத்துக்கிறாங்க. வீட்டுக்கு கூட்டு போறோம்னு தான் சொல்லி நாங்கள் வீட்டுக்கு கூட்டு போறோம்னு சொல்லி தான் அனுப்பி வைக்கிறோம். பட் அதுக்கப்புறம் தெரியல. அதுக்கப்புறம் இந்த 10ஆம் தேதி நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கும் போது தான் இதுவும் 10ஆம் தேதி நிகழ்ச்சி எங்களுக்கு நாங்கள் ஃபங்க்ஷன்ல தான் இருக்கிறோம். அன்னைக்கு தான் ஃபங்க்ஷன் முடியும் தருவாயில தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்குதுன்னு தெரியுது. இதுக்கிடையில வந்து அந்த மாணவர் வெளியே தங்கி இருந்தார் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. ஆனா அந்த மாதிரி போதைப் பொருள் சம்பந்தமான எந்த ஒரு நடவடிக்கையும் நாங்க வந்து அந்த பையன்கிட்ட கேட்கும் கிடையாது. நாங்க வந்து மாணவர் வந்து அடித்ததனால் மட்டும்தான் நாங்க நடவடிக்கை எடுத்திருக்கோம். போதைப் பொருள் தடுப்பு தொடர்பாக மாவட்ட காவல்துறை வந்து பல்வேறு நடவடிக்கை எடுக்குது. பொதுவாக புறநகர் பகுதிகளில் உங்க காலேஜுக்கு எந்த மாதிரியான வழிகாட்டுதல்களை மாவட்ட காவல்துறை உங்களுக்கு வழங்கியிருக்காங்க? இல்ல காவல்துறையே இதுவரைக்கும் அந்த மாதிரி எந்த அறிவுரையும் உங்களுக்கு வழங்கலையா? இல்ல சார், ஜூலைல வந்து எங்களுக்கு நாங்க இது வந்து ஃப்ரீக்வெண்டா எங்களுக்கு NSS, NCC, ரோட் ட்ராக் இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட் கிளப்ஸும் இருக்கு. த்ரூ NSS மூலமா ரீசெண்டா ஜூலைல செல்வராவ் புவன் சார் அவரை வச்சு ஒரு 2000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுத்தோம் சார். எப்பவுமே நாங்க வந்து அவேர்னஸ் கொடுத்துட்டு தான் இருக்கோம் சார். தரப்புல இருந்து கல்லூரி நிர்வாகத்திற்கு எந்த மாதிரியான அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளது? உங்க கல்லூரியில போதைப் பொருள் அதிகமா புழங்குதுன்னு சொல்லி உங்களுக்கு அதை கண்காணிக்க சொல்லி ஏதாவது அறிவுரைகள் அந்த மாதிரி எங்க கல்லூரியில போதைப் பொருள் அந்த மாதிரி இது இல்லை சார். டிசிப்ளின் கமிட்டி டீம் இருக்கு, 5 வகையான டீம் இருக்கு. நாங்க கண்காணிப்புல இருக்கிறோம். அது ரேபிட் ஸ்குவாட் விங் இருக்கு. நாங்க எப்பவுமே வந்து கண்காணிச்சிருக்கனால அந்த மாதிரி எங்க கல்லூரியில அந்த நீங்க சொல்ற மாதிரி எந்த ஒரு இது நடக்கிறது இல்லை. ஒரு நல்ல முறையில தான் இருக்கு. ஆனா அந்த மாதிரி கல்லூரி மாணவர்கள் போதைப் பொருள் தொடர்பா யாருமே கைதாகலன்னு நீங்களால சொல்ல முடியுமா? ஏன்னா உங்க கல்லூரியில் படிக்கக்கூடிய பல மாணவர்கள் கல்லூரியை சுற்றி புறநகர்களை தங்கியிருக்கிறாங்க வெளியே. அதுல இது வரைக்கும் போலீஸ் சோதனையில உங்க மாணவர்கள் யாருமே கைதாகல, விசாரணைக்கு உட்படுத்தலன்னு சொல்ல வந்தீங்களா? ஆமா சார். எங்களுக்கு அந்த மாதிரியான இந்த விஷயத்துல அந்த 2 மாணவர்கள் தான் சார், அஜித்தும் அமுதன். இந்த 2 மாணவர்கள் தான் அவரை தள்ளி விடுறாங்க. இது அப்படிதான் அடிக்கிறாங்க. அதுக்காக மட்டும் தான் நடவடிக்கை எடுத்திருக்கோம். கொஞ்சம் பேர் வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல என்கொயரி இருக்காங்க. அரெஸ்ட் ஆகி ரிமாண்ட் ஆனவங்களை தாண்டி வேற சில மாணவர்களுக்கு ஏதாவது சஸ்பென்ஷன் அந்த மாதிரி காலேஜ்ல இருந்து மாணவர்கள் நம்ம கல்லூரி சேர்ந்தவங்களா வேற கல்லூரி சேர்ந்தவங்க 5 பேர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க. இல்ல அதுல சஸ்பெண்ட் 13 பேர் போட்டுட்டாங்க. சரி, இன்னைக்கு காலையில 5 பேர் போட்டுட்டாங்க. அது இருக்காங்கன்னு சொல்றாங்க. சார் அவங்க மேல நம்ம இது வரைக்கும் அந்த மாதிரியான நடவடிக்கைகள் எதுவும் நம்மளுடைய நோட்டீஸ்க்கு வரல சார். நம்ம கைதான மாணவர்கள் நம்ம கல்லூரி சேர்ந்தவங்க இல்லையா? கல்லூரியை நம்ம கல்லூரியை மட்டும் சேர்ந்தவர்கள் இல்ல சார். நமக்கு வந்து இது தொடர்பா நமக்கு வேற எந்த விதமான இதுவும் தெரியாதுங்க சார். 5 பேர் அரெஸ்ட் ஆயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 17-year-old பாய் அது போக ஒரு 4 பேர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க, ரிமாண்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த 4 பேரும் இந்துஸ்தான் ஸ்டூடண்ட்ஸ் இல்லைங்களா சார்? அத பத்தின இந்துஸ்தான் ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. பட் எல்லாருமே இந்துஸ்தான் ஸ்டூடண்ட்ஸ் இல்ல. மற்ற பசங்க இருக்காங்க. அந்த பசங்க அடித்தடியே வந்து எங்களுக்கு தெரியாது. அந்த இறந்தோடைய டீடைல் கேட்கறோம். ஹாஸ்பிட்டல் நான் போகும்போது இன்ஸ்பெக்டர் உள்ள வந்துடுறாரு. அவங்க டேக் ஓவர் பண்ணிடுறாங்க. டீடைல்ஸ் கேட்கறாங்க. அட்மிட் பண்ண பையனாரு எல்லா டீடைல்ஸ் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் போலீஸ் தான் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சது என்ன, எதுக்காக அவங்க அடிச்சுக்கிட்டாங்க? என்ன டீடைல் எங்களுக்கு தெரியாது. மாணவர்கள் அடிச்சுக்கிட்டாங்க அந்த தகவலே இல்ல சார். அந்த தகவலே எதுவும் எங்களுக்கு தெரியாது. அந்த பையன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மெஸ் ஒர்க்கர் அடிச்சது மட்டும்தான் தெரியும். அதுக்காக மட்டும்தான் அவனை சஸ்பெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டான் தான் நினைச்சிட்டு இருக்கோம். இறந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரியும். சார், இப்போ உங்க காலேஜ்ல எல்லா 5 விதமான கம்பெனி சொல்றீங்க.
பசங்க வந்து கைதானதே தெரியல. இல்ல கைதான் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க, பசங்க கைது பண்ணிருக்காங்களே இல்லைன்னு எங்களுக்கு தெரியாது. இந்த பசங்க டீடைல்ஸ் கொடுங்கன்னு கேட்டாங்க, நாங்க கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 10-15 பசங்க டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க, நாங்க கொடுத்துருக்கோம் காவல்துறை. இல்ல இல்ல ஒரு சில பசங்க விலக்கு வச்சிருக்காங்க, படிக்காம இருக்கிறாங்க அப்படின்னு அது எங்களுக்கு தெரியாது. போலீஸ் தகவல் அடிப்படையில் நான் கொடுத்துருக்கோம். போலீஸ் கேட்ட லிஸ்ட் நான் கொடுத்துருக்கோம். அவங்க எல்லாரும் இன்வால்வா இல்லையா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. போதையில இல்ல இல்ல சார் அந்த மாதிரி தகவல் அவங்க இல்ல சார் அந்த மாதிரி இது வரைக்கும் அந்த மாதிரி இல்லைங்க. ஆன்டி ட்ரக் கமிட்டி எந்த இருக்கு சார் ஆன்டி ட்ரக் நிறைய அவேர்னஸ் கொடுத்து